புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்த கோடி, நம்ம ஊரில் பாஷா இருக்கு, கோடி எடுக்கிறார். கோடி எடுத்த உடனே நாம் வந்து பொதுவாக அந்த கோடியை அப்படியே கொடுக்க மாட்டோம். இப்போ வெள்ளிமலை ஆசிரமத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு துணியை வாங்கினா முதல்ல அதை துவைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்போம். ஏன்னா அது எத்தனை கைப்பட்டு வருதோ தெரியாது, அதனால் துவைச்ச பிறகு தான் அதை கொடுக்க முடியும். ஒன்று. அடுத்தது, நம்ம பொதுவாக அந்த ட்ரெஸ்ஸை சாமிக்கு முன்னே வச்சு அதுக்கு பிறகு தான் எடுத்து கொடுப்போம். இன்னைக்கு நம்ம இப்படி கடையில் போய் அங்கேயே உடுத்து பார்த்து, அதாவது நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுத்து பார்க்கலாம் வாங்க, அது எல்லாருக்கும் போதும். இன்னும் ஃப்ரீ சைஸ், சேலைனா ஃப்ரீ சைஸ். ஆனா நீங்க இந்த குர்தா பைஜாமா அந்த மாதிரிலாம் வாங்க போனா தான் அவர் பார்த்து வாங்க. பழைய காலத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துல நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீ சைஸ், ஆண்களுக்கான சரி பெண்களுக்கான சரி, புடவை வேட்டி இந்த மாதிரி தான் இருக்கும், அது ஃப்ரீ சைஸாக தான் இருக்கும். அதனால நீங்க சாமிகிட்ட வச்சு எடுத்துக்கலாம், அங்கே கடையில போட்டு பார்த்து வாங்கி தர வேண்டியதில்லை. அதாவது நம்ம உடுக்கிறதுக்கு முன்னே பகவானுக்கு உடுக்கிறது மாதிரி பாவிச்சுட்டு எடுத்து உடுக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு பழக்கம் வச்சிருக்கோம். கோடி உடுக்கிறது அப்படின்னா பொதுவாக கோடி அப்படிங்கிறது இந்த காலத்தில் என்னைக்கு வேணாலும் எடுத்து கொடுத்துக்கலாங்கிற மாதிரி வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். பழைய காலத்தில் அப்படி இல்லை, நல்ல நாட்களில் மட்டும்தான் தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நல்ல நாட்களில் கோடி விடும். எல்லா நாளும் ஒன்றும் கோடி பார்க்கறது. அன்னைக்கு பணம் இல்லை அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பணம் இருக்கிறவங்களும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. விசேஷ நாட்களில் மட்டும்தான் துணியை எடுத்து பகவானுக்கு வச்சு கொடுத்துறது அப்படின்னு.